தவக்காலம் 7 கருணை செயல்கள். 1. பசித்தோருக்கு உணவளித்தல். இயேசு அப்பங்களையும் மீன்களையும் பலக செய்தார். நாமும் இத்தவக்காலத்தில் நமது உணவை தேவையில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். 2. தவிப்போரின் தாகத்தை தணித்தல். இயேசு சமாரிய பெண்ணுக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்தார். அதுபோல நமது கனிவான செயல்கள் உடல் ஆன்மாவின் தாகத்தை தணிக்கும். 3. ஆடை இல்லாதவருக்கு ஆடை அணித்தல். நல்ல சமாரியின் வழியில் அடிப்பட்ட நபருக்கு ஆடை அணிவித்து கவனித்துக் கொண்டார். நாமும் பிறரை அன்பு மற்றும் மாண்பு ஆகிய பண்புகளால் அணி செய்வோம். 4. தங்க இடம் இல்லாதவருக்கு இடம் அளித்தல். யோசேப்பும் மரியாவும் தங்கு விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. இடமில்லாமல் தவிப்போருக்கு நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் திறந்து வைப்போம். 5. நோயுற்றோரை சந்தித்தல். இயேசு நோயுற்றோரையும் துன்புற்றோரையும் சந்தித்தார். 6. சிறைப்பட்டோரை சந்தித்தல். புனித பவுல் சிறையில் அடைப்பட்ட போது கடவுளின் அன்பை பற்றி எபேசு நகர இறைமக்களுக்கு எழுதுகிறார். 7. இறந்தோரை நல்லடக்கம் செய்தல். இயேசு மார்த்தா மற்றும் மரியாவோடு லாசர் கல்லறையில் கண்ணீர் விட்டு அழுதார். இறந்தோரை நல்லடக்கம் செய்வது நமது அன்பு மற்றும் மரியாதையை காட்டுகின்றது.